ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான சம்மர் ஸ்பெஷல் தக்காளி வடாம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தக்காளி வடாம் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துட்டுருக்கேன். ஜவ்வரிசியை நான் இந்த மாதிரி ஊற வச்சுக்கிறேன். இப்போ நான் ஊற வச்சுட்டேங்க. இந்த ஜவ்வரிசி வந்து ராத்திரி ஃபுல்லாக ஊறட்டும். மறுநாள் கார்த்தால் அதை வந்து கிளறி அதில் தக்காளி வெத்த மிளகாய் ஆட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த வடாம் பண்ணுறதுக்கு வெயில் வேண்டாங்க, வீட்டுக்குள்ளே போடலாம். ஏன்னா வெளியில் நல்லா வெயில் இருக்குது. ஸோ அந்த வீட்டில் இருக்கிற அந்த வெளியில் வெயில் இருக்கிறதுனால வீட்டில் போட்டாலே அது காஞ்சிரும். நல்லா மார்னிங் போட்டாலே ஈவினிங் ஓரளவுக்கு காஞ்சிரும். ஒரு 2 நாள் வச்சாலே போகும் ஃபேன் காற்றுல. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிஇருக்குங்க. ஜவ்வரிசி பார்த்தாலே தெரியும், நல்லா பெருசாக ஊறிருக்கு. இப்போது இதால் 1 டம்ளர் ஜவ்வரிசி போட்டேன். 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. இது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கலர்றாங்க, அடி பிடிக்காமல் கலரிக்கலாம். நல்லா திக்காகணும். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கை விடாமல் கலரலாம். இதை இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கெட்டி ஆகிருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டேங்க. இப்போ நான் கை விடாமல் கலர்றேன். நல்லா இப்போ கெட்டி ஆகிடுத்து போகிறோம். இந்த பதத்துக்கே போகிறோம். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் நல்லா ஆறட்டும், மூடி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் இந்த மாதிரி தக்காளி எடுத்துட்டுருக்கேங்க. தக்காளி ஒரு 3 பெரிய தக்காளி எடுத்துட்டுருக்கேன். பெரிய தக்காளியும் 4 வெத்த மிளகாவும் சேர்த்து நான் அரைச்சின்னு வந்து இப்போ இதோட ஆட் பண்ணுறேன். நான் காட்டுறேன், அரைச்சின்னு வந்துட்டு காட்டுறேன். இப்போ நான் ஒரு 3 தக்காளி 4 வெத்த மிளகா போட்டு அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ இந்த மிக்சரை வந்து நான் இந்த மாவோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி மிக்ஸ் எல்லாம் நான் கலந்துட்டேங்க. நல்லா கலந்துட்டேன். என்ன தான் நம்ம தக்காளி போட்டால் கூட அது அந்த புளிப்பு இல்லைங்க. அதனால் நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வந்து ஒரு சின்ன பழத்தை இது மாதிரி புழிஞ்சுட்டுருக்கேன். ஒரு பழம் ஃபுல்லாகவே புழிஞ்சுட்டுருக்கேன். நான் அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுத்துங்க. இதை நம்ம வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த திக்னஸ் போகும். தண்ணிலாம் இனிமேல் ஆட் பண்ண வேண்டாம், கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க நான் எப்படி பண்ணுறதுன்ட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒரு டைனிங் டேபிளில் தாங்க நான் இப்போ பேப்பரை போட்டுருக்கேன். ஏன்னா வெளியில் நல்லா வெயில் இருக்குது. ஸோ அந்த வெயிலையே நம்மளுக்கு நல்லா காஞ்சிரும். இதுக்காக நம்ம மாடியில் வெயிலில் தான் போடணுன்ற அவசியம் இல்லை. அதுக்காக தான் நான் இது மாதிரி காட்டுறேன். நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட போடலாம் இந்த மாதிரி ஜவ்வரிசி வடாமோ. மாடியிலலாம் போய் வைக்கணுன்ற கஷ்டமே பட வேண்டாங்க. ஏன்னா நம்ம சமைச்சுட்டே அப்படியே டக்குன்னு இதையும் பண்ணி வீட்டுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இப்போ எல்லாம் வச்சு முடிச்சாச்சுங்க. நான் ஈவினிங் காஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன். ஷீட்லேருந்து பிச்சுட்டேங்க. நல்லா ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. இப்போ நான் இது மாதிரி ஒரு தாம்பாளத்தை போட்டு வச்சுருக்கேங்க. இது இன்னைக்கு ஃபுல்லாக காயட்டும், ஈவினிங் பார்க்கலாம் எப்படி பார்த்துக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த தக்காளி வடாத்தை பொரித்து காட்டுறேன். சூப்பராக பொரியுதுங்க. சூப்பராக இருக்குது. பார்த்தாலே தெரியும், கலர் நல்லா ரெட்டாக இருக்குது. ஜவ்வரிசி தக்காளி போடுறது ரொம்ப ஈஸிங்க. சூப்பராக தக்காளி வடம் போட்டாச்சுங்க. நல்லா பொரிச்சும் காமிச்சிட்டேன். நல்லா புரியுது. நீங்களும் பண்ணலாங்க. ஈஸியாக ரொம்ப ஈஸி. இது வீட்டிலே வெயில் தேவையில்லை, வீட்டிலே பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.